கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய திருசமூகத்தில் நாம் ஜெபிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நற்செய்தியை முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். என்ன என்று அறிவித்தாருங்க? பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் மேய்ப்பர்களோடு கூட பேசினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை வாசிப்போமானால், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லுகிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி எல்லா ஜனத்திற்கும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. காரணம், அவர் இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். மேய்ப்பர்கள் எப்பேற்பட்ட பயத்தனோடு இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவதூதன் அவர்களை தைரியப்படுத்துகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இரண்டாவது, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று தேவதூதன் அறிவித்தார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நீங்கள் எப்பேற்பட்ட பயத்தனோடு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகில் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கமே பயத்தை நீக்கி அவருடைய ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாதான் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட பயத்தினோடு இருந்தாலும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் எப்பேற்பட்ட பயத்தினோட இருந்தாலும், எப்பேற்பட்ட திகிலினோட இருந்தாலும், இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்கும், இப்பொழுதே இவர்களை ரட்சியும், உங்களுடைய சந்தோஷத்தை இவர்களுக்கு தாரும். இவர்கள் குடும்பத்துல ஒரு சமாதானம் இப்பொழுதே கட்டளிடுவீராக. இவர்களுக்குள் இருக்கிற எல்லா பயங்கள் இப்பொழுதே இவர்களை விட்டு விலகட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.